அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் பெய்த கனமழைக்கு சுங்கச்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் அந்த சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. வாகனங்கள் 5 கிலோமீட்டர் தூரம் வரை அணிவகுத்து ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகியிருக்கின்றனர். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் அருளரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் அருளரசன். அந்த பகுதியில் எவ்வளவு மணி நேரமாக போக்குவரத்தான ஸ்தம்பித்திருக்கிறது? அந்த பள்ளத்தை சீர் செய்ய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? வணக்கம் பரிதா. வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே நேற்று பெய்த கனமழையின் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரை கனரக வாகனம் மற்றும் இருசக்கர வாகனம் அணிவகுத்து சென்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று இரவு முதல் பல்வேறு பகுதிகளில் கனமழையானது கொட்டி தீர்த்தது. அதன்படி வாலாஜாபேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு அதிகாலை முதலே கனமழையானது பலத்த கனமழை பெய்து வந்த நிலையில் சுங்கச்சாவடி அருகில் உள்ள பெங்களூரிலிருந்து சென்னைக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென கனமழையின் காரணமாக சாலையில் இரண்டு அளவில் பள்ளம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் ஏற்கனவே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை சாலை மற்றும் மேம்பால பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் வாகனங்கள் அணிவகுத்து மெதுவாக சென்று வருகின்றனர். தற்போது சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக தேசிய நெடுஞ்சாலை செல்லும் கனரக வாகனம் மற்றும் இருசக்கர வாகனங்கள் அனைத்தும் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரை நீண்ட வரிசையில் நின்றபடி அணிவகுத்து ஊர்ந்து செல்வதால் அப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த சம்பவம் குறித்து இடத்திற்கு வந்த நெடுஞ்சாலை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போக்குவரத்து ஏற்பட்ட இடத்தை சீர் செய்யப்பட்டு தற்போது பள்ளம் ஏற்பட்ட இடத்தில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மூலமாக சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த போக்குவரத்து காரணமாக காலை 6 மணி முதல் தற்போது 9 மணி சுமார் 3 மணி நேரம் வரை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பரிதாஸ், விவரங்களுக்கு நன்றி அருளரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.